கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் இல்லத்திற்கு அமமுக நிர்வாகிகள் வந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுடன் அவர் சந்திப்பு நடத்துவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செங்கோட்டையனுடன் ஆலோசித்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செங்கோட்டையனுடன் டிடிவி ஆதரவாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தி வரக்கூடிய வேளையில் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். என்னென்ன விஷயம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது? முழு விவரம் என்ன? வணக்கம். கோபியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்திக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் 200க்கும் மேற்பட்ட கான்வாயில் வருகை புரிந்து வந்ததால் அப்பகுதி அதிமுக வட்டாரத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இல்லத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 11 மாவட்ட செயலாளர்கள், அதாவது நீலகிரி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்களான பலரும் தொடர்ச்சியாக வருகை புரிந்து வந்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று பத்திரிகையாளரை சந்தித்து கூறியதால், அதேபோல் செப்டம்பர் 5ஆம் தேதி அனைவரும் ஒன்று கூடினால்தான் வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றியடைய முடியும் என கருத்தை முன்வைத்தார். இது தொடர்பாக அதிமுக கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு இடையே கருத்து முரண்பாடுகளானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்து அறிக்கையினை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒன்றுபடுவோம் என்ற கருத்தை முன்வைத்து கடந்த 2 நாட்களாக ஓபிஎஸ் அணியினரும் சசிகலா அணியினரும் மற்றும் நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் என பலரும் அவரை நேரில் இல்லத்தில் சந்தித்து ஆதரவு தந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கான்வாய்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து தனது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆதரவாளர்கள் முழுவதுமாகவே அவருக்கு சால்களை அணிவித்து மரியாதையும் செலுத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது தற்போது ஈரோடு மாவட்ட அதிமுக கட்சியின் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.